குவான்சிக் ஏசுனுக்காக மார்க்கெட்ல வியாபாரம் பண்றது அவங்க பாட்டிக்கு பிடிக்கல. இப்ப அம்மாவை பாட்டி இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூடவே நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் குவான்சிக் இப்ப கூட ஏசுனதை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கு. ஏசுனும் நீங்களும் மீன் பிடிக்கிறவங்க, நாங்களும் மீன் பிடிக்கிறவங்க, இதுக்குள்ள என்ன தராதரம் இருக்கு? நான் உன கண்டிப்பா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். நான் சியோல இருந்து படிச்ச மாப்பிளையா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா குவான்சிக் இப்ப அமைதியா தான் இருக்காரு. என்னதான் ஏசுன் கோவமா பேசினா கூட அவங்களுக்கு குவான்சிக் மேல லவ் இருக்கும். குவான்சிக்கை பார்த்து நீ என்ன ஊமி ஆயிட்டியா, எதுக்காக பேசாம வரேன்னு கேட்கறாங்க. ஆனா குவான்சிக்கோ இப்ப அவங்களை கிஸ் பண்ணிடுறாங்க. ஏசுன் இப்ப அவங்க ஸ்டெப் ஃபாதர் வீட்டுக்கு தான் வந்து பார்த்தா அவர் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வராரு. வந்திருக்க சித்தியோ எதுக்காக ஏசுன் இந்த வீட்டில் இருக்கான்னு கோமா கேட்குறாங்க. அதனால ஏசுனுக்கு இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது நல்லது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சித்தப்பா வீட்டுக்கு போனாலும் அவரும் உன்னால இங்கே சேர்த்துக்க முடியாது, செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஏசுனோட ஸ்டெப் ஃபாதர் வீட்லையும் சரி சித்தப்பா வீட்லையும் சரி இவங்களை ஒரு பாரமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. சித்தப்பாவோ இப்போ ஏசுனா சியோல இருக்க ஒரு ஃபேக்டரியில் போய் வேலை பார்த்து சம்பளத்தை கொடுக்க சொல்றாரு. ஏசுனா குவான்சிக் கிட்ட நான் காலேஜுக்கு போகணும், கவிதை எழுதணும்னு நினைச்சேன், ஆசையில என்ன ஆகுது, எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. குவான்சிக்கோ நீ சொன்ன எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன்னு சொல்றாரு.